இந்த வீடியோ ஃபுல்லா நாட்டு சர்க்கரையில ரவா கேக் எப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். சூப்பரா இருக்கும், ஃபன்னா இருக்கும், பாருங்க. இப்போ நீ பாரு, கர்ட் சீக்கிரம் கர்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். என் பாப்பா வந்து இந்த கேக்கை விரும்பி சாப்பிட போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜார்ல அப்படியே இந்த ரவையை வந்து கொட்டிடலாம். தயிரா? சரி, தயிர் எடு. ஓகே, தயிர் பார்த்து நம்ம தயிர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ரவையும் கொட்டிடலாங்க. ஒரு கப் ரவைக்கு மேலேயே இருக்குது, இருந்தால் வேஸ்ட்டு தானே ஆகும். நாளைக்கு இதையும் கொட்டிடலாம். ஓகே, இதையும் கொட்டியாச்சு. நெய் டப்பா, அப்புறம் வந்து நெய் டப்பா மேலே 4 ஏலக்காய். ஓகேவா, பாருங்க, 4 ஏலக்காய் போட்டாச்சு. அப்புறம் கேர்டு இவ்வளோதான் இருக்கு. இதை வேற நம்ம எதுக்கு அளந்துக்கிட்டு போட்டுருவோம், அப்படியே ஊற்றிடுவோம். நான் வந்து பேக்கிங் சோடா போடல இந்த வாட்டி. கொஞ்சோண்டு புறமோருக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தயிர். இது எல்லா தயிரையும் இந்த பாருங்க ஆட் பண்ணிட்டேன். ரவை கொஞ்சோண்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் நெய் வந்து இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. இவ்வளோ போதும். ஆவின் நெய் தான். ஓகே, இங்கே பாருங்க, நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. கெட்டு போயிடும். சரி, தள்ளு. அப்புறம் பால் பாலும் வந்து இவ்வளோ பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப். நம்ம ரவைக்கு ஏற்ற பால் போதும். நாட்டு சக்கரை போடலாமா? நாட்டு சக்கரை போடலாமா? நாட்டு சக்கரை போடலாமா இல்லை சக்கரை போடலாமா? இன்னுமே போடலாமா? கலர் நல்லா வரும். ட்ரை பண்ணுவோமா? இப்போ நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும், பார்ப்போம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். ஏன்னா நாட்டு சக்கரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தின்றாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது வேஸ்ட்டாக இருக்குதுல்ல, அதனால் நாட்டு சக்கரையை போட்டுருவோம். அதாவது ரேஷன் கல்ல என் வீட்டுக்காரு நாட்டு சக்கரை வாங்குங்க, எப்படி இருக்குன்னு பாரு டேஸ்ட். நாட்டு சக்கரை வாங்குங்கன்னு சொல்லி கடைசியில் அவரு சாப்பிட்ட பாடு இல்லை. நல்லா இருக்கா? சரி, இப்போ நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் நிறையவே சேர்த்துப்போம், ஏன்னா சுகர் கண்டென்ட் அதெல்லாம் இருக்காது. இவ்வளோ நாட்டு சக்கரை ஓகே ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்போம் நாட்டு சக்கரை. சுகர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. இது அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நார்மல் சக்கரை தான் சேர்க்கணும். நாங்கள் தான் ஏதோ டிஃப்ரெண்ட்னு பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறோம். நல்லா தான் வரும். சொல்லுங்கள், பாசிட்டிவாக பேசு. கொஞ்சம் பட்டர், கொஞ்சோண்டு பட்டரு வேஸ்ட்டாக போகுது. பட்டர் வேறு, அது போட்டுருவோமே. ஹெல்த்தி, ஐ மீன் ஹெல்த்தி ஒன்லி ஹெல்த்தி. எவ்ரி டைம் ஓகேங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா ரெடியாக வந்து மிக்ஸி ரெடியாக இருக்குது. இதை பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா, ரவை அப்புறம் அவள் என்ன பண்ணுறாரு பாருடி, அவள் எட்டி பாரு. ஏன்னா குட்டி பாப்பா ஏதாவது வாழ்த்தனம் பண்ணுவா. நாட்டு சக்கரை, கர்டு, மில்க்கு, நெய், பட்டரு, அப்புறம் கொஞ்சோண்டு சுகர் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் டேஸ்ட்டுக்கு. ஓகேவா, கொஞ்சோண்டு சுகர். இது தூக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இது எங்கள் பாட்டி தூக்கு. எங்கள் அம்மா இல்லை, நான் இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நான் நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸில் தான் வந்து சர்க்கரை, பருப்பு இதெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுவோம்ல, சொல்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ். இதெல்லாம் அப்படியே அரைச்சிக்கலாம்.
இந்த மிக்ஸியை வச்சு நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். நீ என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேன். பால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை அதுலேயே ஊற்றி கொஞ்சம் அப்படியே சக்கரை சேர்த்தா அப்படியே சக்கரை மாதிரி இருக்குது. அழகாக போயிட்டு போகுது. நாட்டு சக்கரை செம்ம இனிப்பா இருக்கும். வாழைப்பழம் சேர்த்து கேட்கல. அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. இப்போ இதுதான் நம்ம கேக்கோடைய மெட்டீரியல். அழகா நல்லா வரும். அப்படியே அப்படியே இப்படியே பாருங்க, இப்படியே பாருங்க, இப்படி வா. கேக் 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 பேக். அது கேக்கோட இப்படி வச்சு எடுத்தா சூப்பரா இருக்கும். அது கேக் வருமானு தெரியலையே. சரி கேக் வருதான்னு. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் பண்றோம். நான் பண்ணதே இல்ல. அதெல்லாம் மைதா மாவு கேக். நீ ரவையில தாண்டி ஃபர்ஸ்ட் டைம். ரவையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மைதா மாவு கேக்ல சொல்றான் அவன். அதுலயே ஒரு வாட்டி தான் வந்து சக்சஸா வந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நட்ஸ் எடுத்து வறுத்துக்கலாம். அப்படியே பேசி கேட்கும். போதும் நான் இப்ப இதுல போதும் போதும் போங்க. போதும் சமோ போதும். சரி இப்போ நம்ம வந்து ஒரு 3, 6, 7, 8 பாதாம் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா இடிச்சிடலாம். இடிச்சுட்டு அதில் அப்படியே தூக்கிட்டு போடவே தேவையில்ல. ஏன் போடுறேன்? அப்போதான் அது அங்கங்கே போய் சாப்பிட சொல்ல ஒரு குப்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்ற ஒன்று வந்து திருடு ஸ்நாக்ஸ். நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு இறங்கு இறங்கு. நீ கிச்சன் பக்கம் இப்படி வா. சமைக்க வந்திருக்கேன்னா அதை மட்டும் தான் செய்யணும். வாண்ண அடுத்த நாள் இறங்கு இறங்கு செய்யணும். வா. அதோட அதை எடுத்துனா அவள் தான் நான் சொல்லிட்டேன். கேக் செய்ய மாட்டேன், போயிடுவேன். இது வந்து நல்லா நம்ம பாதாமை வந்து இடிச்சுக்கிட்டோம். மித்துமா மித்து நீயுமா ஏன் மித்து இப்படி பண்ற? இதான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ பட்டர் இருக்கா? மித்து ப்ளீஸ் மித்து, அது வேணும்னா எடுத்துகிட்டு போ. அது கல்ல இப்போ இருக்கா? என்கிட்ட அந்த பட்டர் ஷீட் இல்லை. ஸோ நம்ம நார்மல் பட்டரை வந்து சுற்றி, இல்லை பட்டர் இல்லைனாலும் எண்ணெய் வச்சுக்கலாம். மாதிரி அலுமினியம் பாத்திரமே போதும். சம இங்கே வா. இப்போ அப்படியே ஊற்றிக்கணும். மித்து ப்ளீஸ் மித்து, சும்மா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் செய்யவே மாட்டேன், நான் போறேன். வராது. இவ சும்மா டிஸ்டர்பன்ஸ் பண்ண. மித்து நீ சம்மு நீ ஹெல்ப்பும் பண்ண மாட்டியா? நீ நல்ல வாசனை. அவ்வளவுதான்.
ஓகே வெயிட். இங்கே வராத, அங்கே வை, அங்கே உரமே. நட்ஸ் எல்லாம் அப்படியே, இப்போ நட்ஸ் நம்ம பண்ணல அதை அப்படியே தூக்கி அவ்வளோதான். எல்லாம் ரெடியாக இருக்குது நமக்கு. அப்படியே அப்படிதான் வச்சாச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே பாய். கேக் ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸே ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆன மாதிரி தான் இருந்தது. இதான் கேக்கு. குத்தி பார்ப்போம், ஒட்டலை, அப்போது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேக்கை ஓப்பன் பண்ணலாம். அப்படியே கொட்டிடலாம். ரெடியா? ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டே எடுத்துப்போம். பிளேட் எடுத்துட்டு இதுவாக இருக்கு. ஃப்ரீசரில் வச்சிருக்குமா? ஃப்ரீசரில் வச்சிருப்பியா? சூடாக இருக்குது. தள்ளிப்படி மித்ரா, ஆபத்து உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். ட்ரை பண்ணுவோம். தள்ளு தள்ளு தள்ளுடா, கேமரா கொடு. தட்டி பார்க்குறோம். தள்ளி போ மிச்சோ, தள்ளி போடி, வேலை தள்ளி போடி. அப்படி போயிடுறீ, கிச்சனுக்கு வராதடி, போடி. கரண்ட் இருக்கு. ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். அந்த கரண்டி பெரிய கரண்டி, அதுதான் பெரிய கரண்டி. பட்டர், அந்த பட்டர் ஷீட் பேப்பர் வந்து அதெல்லாம் எதுங்க எங்க ரெடியாக வைக்கிங்க எதுவும். ஆஹாஹா வந்துருச்சு. இதெல்லாம் கேக்கு. இதுதான் கேக்கு. தள்ளி தள்ளு தள்ளு தள்ளு. கேக்க மறைக்காது. ஒரு அழகான கேக்கு மறைக்கிறேன். 1 hour ஆச்சு இந்த கேக் பண்ண. ஸோ நம்ம கேக்கு வந்து ஏன் இப்படி வந்திருக்குன்னா பேக்கிங் சோடா போடல. பட் ஓகே தான் பாருங்க, ஓகே தான் ஓரளவுக்கு. சாஃப்ட்னஸ் பேக்கிங் சோடா போடாமலே. உங்களுக்கு இல்லாமல் எவ்வளோ டேஸ்ட் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே